அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. வீணா குப்தா அப்படின்ற அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல பாபா அவங்க வாழ்க்கையில நிகழ்த்தின இன்னொரு அழகான அற்புதமான அதிசயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாபா ஒரு கருப்பு நாய் உருவத்துல அவங்க வீட்டுக்கு வந்து பிரசாதம் சாப்பிட்ருக்காரு. அங்க என்ன நடந்தது, எதுக்காக பாபா வந்தாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீணா குப்தா அம்மா வாடகை வீட்டில் வசிக்கிறவங்க அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ அவங்க தங்கியிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லோத்தி ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டில். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த லோத்தி ரோட்ல இருக்கிற வாடகை வீட்டில் கடைசியாக ஒரு அமிர்தவாணி பாராயணம் அந்த கச்சேரி மாதிரி நடத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சித்தார்த் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியேற போகிறாங்க. அதனால இந்த லோத்தி ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து கடைசியாக எல்லார் கூடயும் சேர்ந்து அமிர்தவாணி பாராயணம் செய்யலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. லோத்தி ரோட்ல இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பக்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க, சோகமாக வராங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வேற இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றதால அவங்க எல்லாரும் சோகமாக இருக்காங்க. எதுக்காக இவங்க வந்து இப்போ வேற வீடு மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஹஸ்பண்ட் அசோக் குப்தா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்து சித்தார்த் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட்டில் மாற போகிறாங்க. அந்த நாள் அவங்க வீட்டில் நடந்த கடைசி கூடுகையாக அது இருந்தது. கடைசியாக இவங்க எல்லாரும் சேர்ந்து பாபாவுக்காக அந்த வீட்டில் குறிப்பிட்ட வீட்டில் அமிர்தவாணி பாராயணத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டில இருந்து வித்தியாசமாக நிறைய பிரசாதங்களை கொண்டுட்டு வராங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டேபிளில் அடுக்கி அது எல்லாத்தையும் மூடி போட்டு வச்சிருக்கிறாங்க. பாபா எப்பவுமே இவங்க வீட்டில் நிறைய அதிசயங்களை நிகழ்த்துறவர் அப்படின்றது தெரியும். அந்த மூடி வச்ச பிரசாத கிண்ணம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய உதி தானாகவே இருந்திருக்கு. அதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இவங்களோட வீடு வந்து வாடகை வீடாக இருந்தாலும் நல்லா பெருசாக இருந்ததால் அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா உட்காந்து கடைசியாக இவங்களை வந்து பிரிய போகிறாங்க இல்லையா, அதனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த நாள் அமிர்தவாணி நேரத்தில் இவங்க எல்லாருமே பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனையை செய்கிறாங்க. என்ன பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா இன்னைக்கு நீங்கள் எனக்கும் இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் தரிசனம் தரணும். நான் இந்த இடத்த விட்டு வேற ஒரு வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போகிறேன். உங்களுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தரிசனம் தாங்க அப்படின்னு சொல்லி வீணா குப்தா அம்மாவும் அவங்க கூட இருக்கிற அந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து வேண்டிக்கிறாங்க. இவங்களுடைய வீடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து பிரசாதம் வந்து அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு கருப்பு நாய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வழியாக ஏறி வந்து அவங்களுடைய அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அமர்ந்திருக்கு. அதை பார்த்த இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்னன்னா, அங்கே வந்து இப்போ ஒரு ஃப்ளோருக்கும் வந்து வெளியே ஒரு கேட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கேட் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. இந்த நாய் எப்படி உள்ளே வந்தது அப்படின்றதே அவங்க யாருக்குமே புரியல. அது வந்து இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருந்தது. அது பார்க்குற விதமும் ரொம்ப விசித்திரமாக இருந்தது அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு உணவு, அவங்க பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக இந்த வீணா குப்தா அம்மாவையே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்களும் வந்து இதுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுங்க, இல்லைன்னா அது போகாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொடுக்க சொல்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வருது, பாபா தான் இந்த நாய் வடிவத்தில் வந்திருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா புரியுது. ஏன்னா அவங்க பிரார்த்தனை செஞ்ச உடனே எங்கேருந்தோ இந்த கருப்பு நாய் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிற இந்த நாய் வந்து சாதாரண நாய் இல்லை, சாக்ஷாத் பாபா தான் அப்படின்றது வீணா குப்தா அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிடுது. அவங்களுக்கு அந்த உணர்வும் வந்துடுது. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்போசபிள் பிளேட்டில் வந்து எல்லா பிரசாதத்தையும் எடுத்து வச்சு அதை வந்து அந்த நாய்க்கு மகிழ்ச்சியோட அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த நாயும் வந்து எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுது. இவங்க அப்போ சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா போதும், இன்னும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி வந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நல்லா சாப்பிடுது அந்த டாகு. வந்திருக்கிறது பாபா இல்லையா, அதனால மரியாதையோட வீணா குப்தா அம்மா அந்த பிரசாதத்தெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க பாபா அப்படின்னு சொல்லி அந்த நாயை வந்து வணங்குறாங்க.
அந்த நாயும் மகிழ்ச்சியோட வாலாட்டிக்கிட்டு படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வெளியே போகுது. அதுக்கப்புறம் இவங்க எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது உண்மையிலேயே பாபா தான், நாம் அவருக்கு தண்ணி கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. பாபா நாய் ரூபத்தில் வந்திருக்காரு, ஐயோ நம்ம வந்து பிரசாதம் கொடுத்தோம் அவருக்கு தண்ணி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கவலைப்படுறாங்க. உடனே இவங்க எல்லாரும் ஓடி போய் அவங்க வீட்டு பால்கனியில் நின்றுக்கிட்டு கீழே பார்க்குறாங்க. அந்த நாய் வந்து எங்கே போச்சு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த நாய் வந்து வெளியே போகல அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு தெரியுது. எங்கள் வீட்டை விட்டு வெளியேறினதும் அது வந்து மறைஞ்சிடுச்சு. இவங்களோட வீடு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அதை தாண்டி இவங்க கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் மட்டும் அந்த டாக் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது எங்கே போச்சு அப்படின்றதே தெரில. அந்த நாய் வந்து சாப்பிட்டுட்டு மறைஞ்சிடுச்சு அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இவங்க எல்லாரும் உணர்றாங்க, அது சாதாரண நாய் இல்லை, அது பாபாவே. அவங்க எல்லாருமே பாபாவுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க, ஆனால் தண்ணி கொடுக்க மறந்துட்டாங்க. அதை நினச்சி வந்து அவங்க எல்லாருமே அழுதுகிட்டு பாபா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பாபா உங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காம உங்களை இப்படி அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத ஒரு அதிசயம் அப்படின்றத வீணா குப்தா அம்மா அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாபா எனக்கு அளித்த லீலைகள் மற்றும் அனுபவங்கள் எண்ணில் அடங்காதவை. அதையெல்லாம் நான் நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத மட்டும்தான் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அதிசயங்களை பாபா வந்து இந்த வீணா குப்தா அம்மாவுக்கு பண்ணியிருக்காரு. பாபா தனது 11 உறுதிமொழிகளில் கூறியது போல, இந்த உடலை விட்டு சென்ற பிறகும் நான் என் பக்தர்களுக்கு ஓடி வந்து உதவுவேன் அப்படின்றது தான் இந்த சம்பவத்தில் நடந்திருக்கு. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தேன். நான் என்ன பாபாவோட மகளா உணர்றேன். ஒவ்வொரு தருணத்துலேயும் அவர் நம்மோட இருக்கிறாரு என்ற அனுபவத்தை பாபா வந்து தர்றாரு. இப்போ அவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த சித்தார்த் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 1989 இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே வந்து அமிர்தவாணி பாராயணம், பாபாவுக்காக அந்த சாய் அமிர்தவாணி அப்படின்ற இசை கச்சேரி வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றதையும் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உண்மையாக நடந்த சம்பவங்கள். இவங்க எல்லாருமே தீவிரமான பாபா பக்தர்கள். இவங்க வீணா குப்தா பாபா மிராக்கிள்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இவங்க பேசுகிறது எல்லாமே ஹிந்தியில் வரும். இவங்க வாழ்க்கையில் பாபா ஒரு கருப்பு நாய் உருவத்தில் வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு அதிசயத்தையும் அனுபவத்தையும் லீலையும் செஞ்சுருக்காரு. எப்பயுமே பாபாவுடைய அந்த சச்சரிதம் புத்தகத்தில் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும், அவருடைய எந்த புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கனாலும் தெரியும், பாபா நிறைய விலங்குகளுக்கு பறவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய்களை வந்து யாருமே துன்புறுத்தக்கூடாது. அது வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்கள் வீட்டு வாசலில் வந்து நாய் படுத்துதுன்னா கூட அதை விரட்டாதீங்க. அது பாபாவாக இருக்கலாம். நாய்களுக்கு தினசரி உணவளிங்க. நீங்கள் வந்து நிறைய பேரை யூடியூப்பில் வந்து பாபாவை பற்றி பேசுகிறவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. அதில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா அவரை நெருங்கி போகலாம், இல்லை அவருக்கு பூஜை பண்ணிங்கன்னா நெருங்கி போகலாம், அவர் வந்து உங்கள் கனவுல வருவார், நீங்கள் சச்சரிதம் படிச்சிங்கன்னா உங்கள் கனவுல வருவார், பாபா உங்ககிட்ட பேசுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி, அவர் ரொம்ப க்ளோஸாக உங்ககிட்ட நெருக்கமாக வரணும், உங்கள் கனவுலலாம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விலங்குகள் பறவைகளுக்குமே வந்து உணவளிங்க. கண்டிப்பாக பாபா வந்து உங்களை நெருங்கி வருவார். எப்படி பேசுவாருன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு பறவைக்கு சாப்பாடு வைக்காமல் மறந்துட்டீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு குறிப்பால் உணர்த்துவார். அப்படியே பேச ஆரம்பிப்பார். தினசரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாய்கள், பூனைகள், பன்றி, காக்கா, குருவின்ட்டு எல்லா ஜீவன்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உணவை வந்து அளிங்க. இதுதான் பாபா வந்து உங்களை நெருங்கிறதுக்கான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வழி. நிறைய பேர் வந்து இது சொல்லியிருப்பாங்க. பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது, ஆரத்தி காட்டுறது, பூஜை செய்கிறத விட இதுதான் ரொம்ப 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 பிடிக்கும் அவருக்கு. நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதை வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த கதையோட சம்மந்தப்பட்ட பாபாவை பற்றின இன்னும் சில தகவலை நான் வந்து ஒரு சில புக்ஸ்லேருந்து வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஷார்ட்டாக பேராகிராஃபில் உங்களுக்கு வந்து இமேஜ்லேயும் வரும். நான் இப்போ அதை வந்து உங்களுக்கு படித்து காட்டுறேன். பிறர் பசி போக்கி உண்ண வேண்டும். பாலா சாஹேப் மனைவி மதிய உணவு போடுவதற்கு இலைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரம் ஒரு நாய் வந்து பசியால் குரைத்தது. அந்த அம்மணி அதற்கு ஒரு ரொட்டி துண்டு வழங்கினார். இந்த நிகழ்வு நடந்தது எங்கேயோ. இது இப்படி இருக்க அந்த அம்மணி ஒரு நாள் ஷீரடிக்கு பாபாவை பார்க்க வந்தார். பாபா அந்த அம்மணியை பார்த்ததும், நான் மிகவும் பசியாக இருந்தேன், தாங்கள் உணவு கொடுத்தீர்கள், நான் தொண்டை முட்டும் அளவுக்கு உண்டேன், மிக்க சந்தோஷம் என்றார். அதற்கு அந்த அம்மணி பாபாவிடம், எனது சாப்பாட்டுக்கே நான் பிறரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி உங்களுக்கு சாப்பாடு அளிக்க முடியும் என்றார்.
நீ பசியாக இருந்த நாய்க்கு ரொட்டி துண்டு அளித்தாய் அல்லவா? அந்த நாயின் ரூபத்தில் வந்து ரொட்டி சாப்பிட்டது நான் தான் என்றார். நான் எல்லா ஜீவராசிகளிலும் உள்ளேன். என்னை நம்பியவர்கள் இதனை அறிவார்கள். நான் எப்போதும் சொல்வேன், பசித்தவர்களுக்கு முதலில் உணவு வழங்க வேண்டும், அதன் பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் என கூறுவேன். அதன்படியே தாங்கள் நடந்து கொண்டது உங்களுக்கு மிகவும் நல்லது என கூறினார். பாபா கூறியதை கேட்டு அந்த அம்மணி ஆனந்த கண்ணீர் சொரிந்தபடி வாய் பேச முடியாமல் அவரை பார்த்தபடியே துதித்து கொண்டிருந்தார். சாயியின் மகிமைகள் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ அப்படின்னு சொல்லி இந்த பேராவை முடிச்சிருக்காங்க. இது சத்சரிதத்தில் வரக்கூடிய சில கதைகள், அதை ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பாபா எல்லா உயிரினங்கள்லையுமே நிறைஞ்சிருக்காரு. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு போட பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி வந்து நிறைய வித்தியாசமான ஜீவன்கள் எல்லாம் உங்களை வந்து தேடி வரும். அது எல்லாமே பாபா என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரை, ஆடு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டை சுற்றி அவ்வளவா இருக்காது, பன்றிலாம். ஆனால் பாபாவுடைய ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் கையால் இந்த மாதிரி வித்தியாசமான ஜீவன்களுக்கு எல்லாம் கூட உங்களால் உணவு கொடுக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தையும் அவர் வந்து ஏற்படுத்துவார். தொடர்ந்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் செல்லக்கூடிய இடத்துல நீங்கள் பசியோடு எலும்பும் தோலுமா ரொம்ப டயர்டாக எந்தெந்த ஜீவன்களை எல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து உங்களால் முடிஞ்ச சாப்பாடு எல்லாம் வந்து வாங்கி கொடுங்க. அதே மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய பசுமாடுகள், கோசாலை எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே கூட நீங்கள் வந்து மாசத்துல ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு தேவையான உணவுகளை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி எருமை மாடு வச்சு வளர்க்குறவங்கலாம் இருப்பாங்க, அந்த எருமைகளுக்கு தேவையான உணவுகளையும் கூட நீங்கள் வாங்கி தரலாம். இன்னும் டாக் ஷெல்டர்லாம் வந்து வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சாப்பாடு கிடைக்காம இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட அந்த நாய்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான அந்த அரிசி அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாபாவுடைய ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பாபா அன்னபூரணியோட ஒரு அம்சம். இதை நீங்கள் வந்து அவரை நினச்சி செய்யும் போது அன்னபூரணியோடைய கடாட்சமும் உங்கள் வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும். எப்பயுமே உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் சாப்பாட்டுக்கே பஞ்சம் வராது. இப்போ இந்த வீணா குப்தா அம்மா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக இந்த வீணா குப்தா அம்மா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.